ஹாய்! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சிம்பிளான, காரசாரமான, சுவையான முட்டைக்கறி. இந்த முட்டைக்கறி பிகினர்ஸ்க்கு கூட ரொம்ப ஈஸியா செய்ய முடியும். வாங்க பார்ப்போம் அது எப்படி செய்யலான்னு. நான் இன்னைக்கு 8 முட்டைய தண்ணியில நல்லா அவிச்சு எடுத்துட்டு, ஓட்டை கழட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு, அதுக்குள்ள எண்ணெயை ஊற்றி, அது சூடானதும் அதுக்குள்ளே கடுகு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு போட்டு பொரிஞ்சதும் அதுக்குள்ளே நம்ம வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, கருவேப்பிலையையும் சேர்த்துட்டு அதோட இஞ்சி ஒரு துண்டை நச்சு போட்டுட்டு, வெள்ளைப்பூடு 3 பல்லை எடுத்து அதையும் நச்சு அதோட சேர்த்துக்கிறணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒன்று எடுத்து நடுவில் கீரி இதோட சேர்த்துக்கிட்டு, கொரக்காய் புளி ஒரு துண்டையை சேர்த்து நல்லா தாளிக்கணும். தாளித்து முடித்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே மிளகாய்த்தூள் ஒரு தேக்கரண்டி, மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன், அதோடு சேர்த்து மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சிக்கன் மசாலா ஒரு தேக்கரண்டியும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து அந்த தாளிப்போடையை போட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் அதுக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறணும். நமக்கு கிரேவி நிறைய தேவை இல்லாததுனால நான் இந்த அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், இப்போ நல்லா அது கொதித்து வருது. கொதித்து வர நேரம் அதுக்குள்ளே தேவையான அளவு உப்புத்தூளையும் சேர்த்துக்கிறணும். இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்கிற முட்டையை எடுத்து அதில் சின்ன கத்தி ஒன்று எடுத்து எல்லா சைட்ஸையும் லேசாக கீறி விடணும். இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் உங்களுக்கு இந்த படம் கிளியர் இல்லாமல் இருக்குது, இருந்தாலும் விளங்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நடுவால் சின்ன சின்ன கீறு போட்டு விடணும். அப்போ அப்படி செஞ்சோன்னா நம்ம கறிக்குள்ளே போட்டால் நல்லா அந்த மசாலா எல்லாம் அந்த முட்டைக்குள்ளே போய் சேரும். எல்லா முட்டையையும் அந்த மாதிரி சின்ன சின்னதாக கீறி விட்டுட்டு அதை எடுத்து வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் நம்மளோட இந்த கிரேவி நல்லா கொதித்த பிறகு பாருங்கள், இதில் அந்த வெட்டு விளங்குது அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கணும். ஒரு 4 இல்லாட்டி 5 கீரல் போட்டு விடலாம். அதுக்கப்புறம் அந்த கொதித்த கிரேவிக்குள்ளே நம்ம எடுத்து அவிச்சு வச்சுருக்கிற எல்லா முட்டையையும் சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு மெதுவாக இந்த மாதிரி அந்த கிரேவியில் முட்டையெல்லாம் நல்லா சேர்கிற மாதிரி கிளறி விடணும். கிளறிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு மூடியை போட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் வேக விடணும். பாருங்கள், கொஞ்சம் நேரம் வெந்து வரக்குள்ளே அந்த கிரேவியெல்லாம் கொஞ்சம் திக்காகி அந்த மசாலா எல்லாம் அந்த முட்டையோடு நல்லா சேர்ந்து வந்துருச்சு. அந்த நேரத்தில் நம்ம அதுக்குள்ளே தக்காளியையும் போட்டுட்டு அதோடு சேர்த்து தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கிற பால் தான் வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறணும். வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் மாதிரி நம்ம அந்த கிரேவியை நல்லா கிளறி விட்டு முட்டையும் பரட்டி விடணும். பாருங்கள், ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா ரொம்பவே அருமையான டேஸ்டியான காரசாரமான முட்டைக்கறி ரெடி. இந்த முட்டைக்கறியோட நம்ம சோறு சாப்பிடலாம், ரொட்டி சாப்பிடலாம், பான் சாப்பிடலாம், எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ஈஸியான முட்டைக்கறியை செஞ்சு பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.